மனுஷபுத்திரன் பேசிய பிறகு நிச்சயமா அந்த பாட்டை பார்க்கலாம். திராவிட தத்துவத்தின் மீது வன்மத்துடன் சிலர் விமர்சனங்களை முன்வைக்கும் போதெல்லாம் சிரிப்புடன் கலந்த ஆழமான பதிலால் எதிராளியை வாயடைத்து போக வைக்கும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகரும் எழுத்தாளருமான திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இலக்கியமும் திமுகவும் எனும் தலைப்பில் உரையாற்ற உள்ளார்கள். அவருக்கு சிறப்பு செய்யும் தருணம். ஒரு வெளிச்சம் தோன்றுதே, உதயமானது வாழ்க்கை, இளைய படையே எழுந்து வருகவே, கழகம் காப்போம் வா. அனைவருக்கும் வணக்கம். மதியானம் 1:15 மணிக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு பசி நேரத்தில் பேசுகிறது, ஒரு பேச்சாளனுக்கு இவ்வளோ பேர் முன்னாடி பேசுகிறது, அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். ஏன்னா ஒரு பேச்சாளனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேடை கிடைப்பது வாழ்நாளில் எப்போதாவது ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர், நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வாரே, பாரடா பாரடா மனித பட்டாளம் என்று. இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, இதற்கு வெளியிலும் இன்றைக்கு கண்கொள்ளாத காட்சியாக இத்தனை லட்சம் பேர் நம்முடைய இளைஞரணி செயலாளர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இதுதான் நாம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சொல்லக்கூடிய செய்தி. நாங்கள் தான் இந்தியாவில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதற்கான செய்தி தான் இந்த கூட்டம். இன்றைய தினம் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுமைக்குமான ஒரு பெரிய செய்தியை என்ன கொண்டு வரப்போகிறது என்றால், இது போன்ற எழுச்சியை நாம் இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த, இந்த மேடையில் இருப்பதற்கான வாய்ப்பை அளித்த நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேராக தலைப்புக்கு வந்து விடுகிறேன். இந்த சீட்டை எப்பவே கொடுக்கறதா கொடுத்துருங்க. ஏடா அப்போ பேசிட்டு கேள்வி கொடுத்தா அதற்கு சீட்டை கொடுத்துருங்க. அதாவது இன்றைக்கு இலக்கியமும் திமுகவும், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அவர்கள் சமீபத்தில் சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அந்த தொடங்கி வைத்து பேசுகிற போது அவரை பற்றி பல அறிமுகங்களை அங்கே குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர் பேச வருகிற போது என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னை நீங்கள் அமைச்சர் என்று குறிப்பிட்டீர்கள், என்னை நீங்கள் இளைஞரணி செயலாளர் என்று குறிப்பிட்டீர்கள், பல்வேறு விதமான பொறுப்புகளை குறிப்பிட்டீர்கள், ஆனால் நான் இங்கு ஒரு பதிப்பாளனாக வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நானும் ஒரு புத்தக பதிப்பாளன், நானும் இங்கு புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறேன் என்று. இது சென்ற ஆண்டு நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தியது. அது என்னவென்று சொன்னால், சென்ற ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் சொன்னார், என்னை நீங்கள் முதலமைச்சர் என்று குறிப்பிடுகிறீர்கள், அதைவிட முக்கியமாக இந்த வருடம் என்னுடைய புத்தகம் ஒன்று வெளியாகி இருக்கிறது, ஒரு எழுத்தாளனாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அதாவது தமிழ்நாட்டின் மிக முதன்மையான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உன்னை ஒரு பதிப்பாளனாக என்னை அழையுங்கள், என்னை ஒரு எழுத்தாளனாக அழையுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், இதைவிட சிறந்த உதாரணம் இந்த திமுகவிற்கும் இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. இது இப்போது உருவான ஒரு விஷயம் அல்ல. இந்த மேடையிலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கே கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள். அவர் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர், ஒரு நவீன கவிஞர், தொடர்ந்து இலக்கியம் சார்ந்த முயற்சிகளுக்கு உத்வேகம் அளித்து வரக்கூடியவர். நான் சமகால வரலாற்றில் இருந்து சற்று பின்னோக்கி போக நினைக்கிறேன். இந்த மேடையிலே நம்முடைய தங்கம் தினரசு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தினரசு அவர்கள் இருக்கிறார்கள். அவர் கீழடியில் தமிழர்களுடைய தொன்மையை மீட்டு கொண்டு வருவதற்காக எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவர் அப்போது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்து தமிழர்களுடைய மொழியும் பண்பாடும் இலக்கியமும் 3000 வருடங்கள் முந்தியது என்பதை நிலைநிறுத்துவதற்காக அவர் ஆற்றிய பணிகள் என்பது வரலாற்றில் எங்கெங்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. அதே போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்
அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் இங்கே இந்த மேடையில் இருக்கிறார். நண்பர்களே, தமிழ்நாடு முழுக்க இலக்கியத்தையும் புத்தக வாசிப்பையும் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடியவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அதாவது பள்ளிகள் தோறும் இலக்கிய விழாக்கள் நடக்கின்றன, மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன, மிகப்பெரிய இலக்கிய திருவிழாக்களை நடத்துகிறார், நூலகங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவராக நியமித்த போது இந்த அரசினுடைய வழிகாட்டுதலில் இதற்கு முன்பு இந்த துறையில் நடந்திராத பல விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டோம். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், படிப்பு வாசிப்பு. இப்பொழுது இளைஞரணியின் சார்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இளைஞரணியின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க நூலகங்களை அமைக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை நம்முடைய இளைஞர் செயலாளர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி எதற்காக தொடர்ந்து புத்தகம் படிப்பது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குவது அல்லது கலைஞர் நூலகத்தை உருவாக்குவது, இப்படியாக புத்தகம் படிப்பு என்பதை இடையறாமல் ஒரு அரசியல் பணியை போல ஏன் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் கல்வியால் தான் தலை நிமிர்ந்தோம், நாம் புத்தகத்தால் தான் தலை நிமிர்ந்தோம், நாம் இலக்கியத்தால் தான் தலை நிமிர்ந்தோம் என்பதை இந்த இயக்கம் நன்றாக அறியும். இந்த இயக்கம் இலக்கியத்தால் வளர்ந்த இயக்கம், இந்த இயக்கம் இலக்கியத்தை வளர்த்த இயக்கம். இந்த இயக்கத்தையும் இலக்கியத்தையும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாது. இரண்டு உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி முன்னிறுத்தியது என்பதாகும். ஒரு காலத்தில் தமிழர்களுடைய அடையாளமாக இங்கு என்ன முன்னிறுத்தப்பட்டது என்றால், மத சின்னங்களும் மதம் சார்ந்த அடையாளங்களும் தான் முன்னிறுத்தப்பட்டன. அந்த இடத்தில் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளை ஒவ்வொரு பேருந்துகளிலும் எழுதி வைக்க செய்கிறார். பள்ளிகள் தோறும் திருக்குறளை பயிற்றுவிக்கிறார். ஐயன் திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிறையை எங்கே அன்றைக்கு எங்கு விவேகானந்தர் பாறை இருக்கிறதோ அதற்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுவுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கன்னியாகுமரி என்றால் விவேகானந்தர் பாறை நினைவுக்கு வருமா, ஐயன் திருவள்ளுவர் சிலை நினைவுக்கு வருமா என்பதை யோசித்து பாருங்கள். முழுக்க முழுக்க தமிழ் அடையாளம். அதே போல கண்ணகியை, சிலப்பதிகாரத்தை ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக கலைஞர் அவர்கள் மாற்றுகிறார். தமிழ் என்பதும் தமிழர்கள் என்பதும் தமிழ் அடையாளமாக மாறியது கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். இதை நாம் இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுடைய படங்கள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஜனவரி 25ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க மொழிப்போர் தியாகிகளினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய நினைவு கூறக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தப் போகிறது. ஏன் மொழிப்போர் தியாகிகளை நாம் திரும்ப திரும்ப நினைவு கூறுகிறோம் என்றால், உலகத்திலேயே இத்தனை பேர் மொழிக்காக உயிரை விட்டது இந்த மாநிலத்தில் தான், மொழிக்காக தங்களை எரித்துக் கொண்டது இந்த மாநிலத்தில் தான். உலகத்தில் வேறு எங்குமே வரலாறு கிடையாது. இப்போ உலக தாய்மொழி தினம் அடுத்த மாதம் கொண்டாடுகிறார்கள். அதை யுனெஸ்கோவில் எதற்காக அறிவித்திருக்கிறார்கள் என்றால், பங்களாதேஷில் நடந்த ஒரு மொழி போராட்டத்தில் 2 பேர் இறந்து போனார்கள். அதற்காகத்தான் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் நியாயமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் தான், திமுக முன்னெடுத்த அந்த மாணவர் போராட்டம் தான் உலக மொழி நாளுக்கான ஒரு போராட்டமும் கூட. அத்தனை பேர் உயிரை இழந்தார்கள். எதற்காக? நம்முடைய மொழிக்காகவும் இலக்கியத்திற்காகவும். பழைய வரலாறுகளை நீங்கள் ஒரு பக்கம் வையுங்கள். கடந்த 100 வருட வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் என்ன செய்தது என்று 100 வருடத்திற்கு முன்றைய பத்திரிகைகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதில் என்ன தமிழ் இருக்கிறதா என்று முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் தான் இருக்கும். அவ்வளவு ஏன், ஒரு 50 வருடத்திற்கு முன்பு எழுதிய உங்கள் வீட்டு பத்திரங்களை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே புரியாது. வெறும் சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழ் தான் இங்கு இருந்தது, மணிப்பிரவாளம் தான் இங்கு இருந்தது. அதை மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். தெரு தெருவாக மேடை போட்டு நல்ல தமிழை பேசினார்கள். ஊர் ஊராக நல்ல தமிழில் பத்திரிகை நடத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, திரைப்படங்களில் கலைஞர் எழுதிய வசனங்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக இதுதான் தமிழ் என்பதையும் தமிழை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதையும் ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு சென்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாம் பேசுகிற பத்திரிகை தமிழ், இன்றைக்கு நாம் பேசுகிற ஊடகத் தமிழ், இன்றைக்கு நாம் பேசுகிற இலக்கிய தமிழ், இது எல்லாமே கடந்த 100 வருடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் சமஸ்கிருதத்திற்கு எதிராக, மணிப்பிரவாளத்திற்கு எதிராக, மொழிக்கலப்பிற்கு எதிராக நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் விளைவுதான் இன்றைக்கு நாம் இந்த நல்ல தமிழை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நல்ல தமிழில் புத்தகங்கள் எழுதப்படுவதற்கு காரணம்
இந்த தமிழை திராவிடம்தான் கடந்த 100 வருடங்களாக வளர்த்தெடுத்தது. ஒருபுறம் பழந்தமிழ் இலக்கியங்களை நாம் காப்பாற்றி முன்னிறுத்தினோம், பழந்தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தினோம். இன்னொரு புறம் பிறமொழி கலப்பினால் சிதைக்கப்பட்ட தமிழை மீட்டு இன்றைக்கு தமிழர்களுக்கு தந்திருக்கிறோம் என்றால் இந்த மொழிக்கும் இந்த இலக்கியத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் உரிமை கோர முடியாது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான ஒரு உரையை தந்த மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக